யார் அன்பு? ஒன்றும் இல்லை சார். எனக்காக நீ ஏன் இப்படி இருக்க? எடுத்து பேசு. இல்லை சார், நான் அப்புறமா பேசிக்கிறேன். அப்படி யார் உனக்கு கால் பண்றா? கொடு. யாருன்னு பாக்குறேன், கொடு. அன்பு, எனக்காக நீ ஏன் ஆனந்திக்கிட்ட பேசாம இருக்கணும்? இந்தா பேசு. இல்லை சார், இப்போ வேண்டாம், நான் அப்புறமா பேசிக்கிறேன். நீ பேச போறியா இல்லையா? இந்தா பேசு. சொல்ல ஆனந்தி. மகேஷ் சார் கூடயா இருக்கிய? அவர்கிட்ட கொடுங்க, நான் பேசணும். இப்பவே வா. ஆமா, கொடுங்க. சார், ஆனந்தி உங்ககிட்ட ஏதோ பேசணும். கொடு. சொல்ல ஆனந்தி. அப்பாவும் வாடனும் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டாகலாம். நீங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? போக தோணலையா ஆனந்தி? என் மனசு வேற எதையோ தேடுது. அதை தேடிதான் போயிட்டு இருக்கேன். வார்டன் மேடம் இப்பதே நீங்க அங்கிட்ட எம்பிட்டு கஷ்டப்படுறியன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு போனாங்க. கொஞ்ச நாள் கூட பழகுன அவங்களே நீங்க படுற கஷ்டத்துக்காக கண் கலங்கும் போது, உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்து கஷ்டப்படுறத பார்க்கும் போது எம்பிட்டு கஷ்டமா வேதனையா இருக்கும். என்னதே பிரச்சனையா இருக்கட்டும், அதுக்காக நீங்க வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது சார். தயவு செஞ்சு எனக்காக திரும்ப போயிடுங்க சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். நீ ஏன் என்கிட்ட கெஞ்சுற ஆனந்தி? இது நான் ரொம்ப நாளா யோசிச்சு எடுத்த முடிவுதான். நான் யாருன்னு தெரிஞ்சுக்க இந்த சூழல் எனக்கு தேவைப்படுது. நான் இப்படியே இருந்துக்கிறேன். சார், உங்க தகுதிக்கு நீங்க இறங்கி வந்து கஷ்டப்படுற அளவுக்கு நான் தகுதியானவளே இல்ல சார். வேணா சார். வைரத்துக்கு வைரத்தோட மதிப்பு தெரியாது ஆனந்தி. ஓ மதிப்பும் உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். நான் என் விஷயத்துல தெளிவா தான் இருக்கேன். வேற எதா இருந்தா சொல்லு, நான் கேக்குறேன். நீங்க நல்லா இருக்கணும் சார். அதை தவிர என்கிட்ட சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல சார். நீ இல்லாம என்னால எப்படி நல்லா இருக்க முடியும்? இப்பதான் என்னை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்க. சீக்கிரமே நீ என்ன புரிஞ்சுக்குவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனந்தி. சார், நீங்க சாப்பிட்டுட்டுங்க, நான் போய் சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். இரு, நானும் வரேன். 2 பேரும் ஒன்னா போலாம். இல்ல, வேணாம் வேணாம், நீங்க சாப்பிடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ஹலோ. தப்பு பண்ணிட்டோம் தோணுது ஆனந்தி, தப்பு பண்ணிட்டோம் தோணுது. இப்ப நம்ம மகேஷ் சார்ட்ட உண்மையை சொல்லாம இருக்கிறது ஏதோ ஒரு மலையை தூக்கி என் மனசுல வச்ச மாதிரி கனமா இருக்கு ஆனந்தி. நீ என் வாழ்க்கையில வந்திருக்கவே கூடாது. எல்லாமே இந்த அழகனால வந்தது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னால தானே நீங்க மகேஷ் சார் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நான் அப்பவே உன் முன்னாடி வந்து என் விருப்பத்தை சொல்லியிருந்தேன்னா இது எதுவுமே நடந்திருக்காது இல்ல. நான் உன்னை காதலிக்கிறேங்கிறது அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இல்லைனாலும் யாருக்கும் பிரச்சனையே இல்லை. எல்லாரும் நிம்மதியாவே இருந்திருக்கலாம். இது வரைக்கும் நான் பெருசா எதுக்கும் ஆசைப்பட்டதே இல்லை. உன்னை பார்த்ததும் என்னையே அறியாம எனக்கு உங்களுக்கு காதல் வந்துருச்சு ஆனந்தி. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், அப்பவே தெரியும். அதனாலதான் நான் இந்த ஊரை விட்டு போலான்னு நினைச்சேன். இப்போ ஒண்ணு கேட்டு போகல, நான் எங்கேயாவது போயிடுறேன். நீங்களும் அவரை மாதிரியே ஏன் புரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருக்கீங்க? அழகுனா நீங்க என் வாழ்க்கையில இல்லாம போயிருந்தா என் வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போயிருக்கும். காதல்னா என்னன்னு தெரியாமலே போயிருக்கும். அது இந்த காதலால யாருக்கு நிம்மதி இல்ல. நம்ம காதலால யாருக்குமே நிம்மதி இல்ல. இந்த காதல் இல்லாமலே இருந்திருக்கலாம், நம்ம காதலிக்காமலே இருந்திருக்கலாம்.
எதுக்கு நீ என்ன தேடி வந்த? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களை மாதிரி நானும் கஷ்டப்படுறேன். என்னாலதான் நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அடுத்தவங்களுக்கா நான் எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் தாங்கிப்பேன். ஆனா என்னால மத்தவங்க கஷ்டப்பட்டா அது என்னால தாங்க முடியாது. என்னால தாங்கவே முடியல ஆனந்தி. என்னால அந்த வலியை தாங்கவே முடியல. என்ன விட்டு ஆனந்தி, என்ன விட்டு. ஐயோ அன்பு, அன்பு சொல்றது கேளுங்க. அன்பு, 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 அன்பு. கண்கள் தீர எந்தன் மனமே எங்கு நீ தூங்கி கிடந்தாய். காதல் தோளிற்கும் இந்த நொடியே எங்கு நீ மறைந்திருந்தாய். இதயம் தன் போக்கிலே அவன் பின்னே போக உடலோர் கூடென இவன் முன்னே வாழ இரண்டாகி நானும் சாக. உயிரே என்னை மீண்டும் இணைவாயா நான் கேட்கின்றேன். தவறை உணர்ந்தேனே நீ இன்றே நான். இவ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா ஆனந்தி அழகா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு. மகேஷ் லவ்வால இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை நாளா இது தெரியாம போச்சு. அழகா யாருன்னு தெரிஞ்சா மகேஷ் ஈஸி ஆனந்திய மறக்க வச்சிடலாம். அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்.